தமிழ் சொந்தங்களுக்கும் அரசிகளுக்கும் வணக்கங்கள். தொடர்ச்சியாக சமூக ஊடகங்களில் பேசுபொருளாக மாறி நிற்கின்ற கோவை மாணவியின் கொடூரமான பாலியல் வன்புணர்வு நிச்சயமாக இன்னும் ஒரு வாரம் மட்டுமே பேசுபொருளாக இந்த மண்ணில் இருக்கும். அதன் பிறகு வேறு ஒரு தகவல், வேறு ஒரு செய்தி வந்தவுடன் இது மறைபொருளாக்கப்பட்டுவிடும். இது எப்போதும் நடப்பதைப் போலவே நாமும் 4 நாட்கள் பேசுவோம், விவாதிப்போம், கொந்தளிப்போம், ஆர்ப்பரிப்போம், போராட்டங்கள் பண்ணுவோம், ஆர்ப்பாட்டங்கள் பண்ணுவோம், கடந்து சென்று விடுவோம். இந்த மனநிலையில் இருக்கும் வரை இப்படிப்பட்ட குற்றங்களை, கொடும் பாதகங்களை தவிர்க்கவே முடியாது. இன்னொரு கருத்து, எல்லாருமே பேசுறீங்க, அந்த பிள்ளை ஏன் அந்த 11 மணிக்கு அங்கே போச்சு அப்படின்னு பேசுகிறாங்க, குற்றவாளிகளுக்கு ஆதரவாக பேசுகிறாங்க. இங்கே யாரும் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக பேசவே மாட்டார்கள். அப்படி பேசினால் அவர்கள் ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தவர்களாக இருக்க வாய்ப்பே கிடையாது. ஆனாலும் ஒரு தவறு, ஒரு கொலை குற்றத்துக்கு மேலான ஒரு குற்றம் இது. ஒரு கொலையை விட 1000 மடங்கு கடுமையான ஒரு பாதக செயல் இது. தொடர்ச்சியாக தமிழர் இல்லத்தில் நடந்தேறி வருகின்றது. மாற்றம் என்று ஏமாற்றத்தை மட்டுமே பெற்றுக்கொள்கிற நாம் இந்த குற்ற செயல்களை தடுத்து நிறுத்துவதற்கு என்ன வழி, அதை யாரும் யோசிப்பதில்லை, பேசுவதில்லை. நாம் தொடர்ச்சியாக சொல்கிறோம், இங்கு நடக்கின்ற குற்ற செயல்களுக்கெல்லாம் முக்கிய காரணம் மதுவும் கஞ்சாவும் தான். மது, போதை, கஞ்சா, ஊடகம், கொட்டி கிடக்கக்கூடிய பலான வீடியோக்கள், நிர்வாண வீடியோக்கள், நிர்வாண ஆபாச படங்கள், இவற்றையெல்லாம் தடுத்துவதற்கு சிந்திக்கவாது செய்கிறார்களா ஆட்சியாளர்கள் என்றால் கிடையாது. ஏன்னா அவர்களுக்கு அதை சிந்திப்பதற்கெல்லாம் நேரம் இல்லை. அப்படி என்றால் தொடர்ச்சியாக கூட்டு பலாத்காரம் என்ற செய்திகளை செய்தித்தாள்களில் படித்து கடந்து விடுகிறோம். மேலும் கள்ள தொடர்பு, கள்ளக்காதல் இதையும் நாம் தினமும் ஒரு 100 செய்தி படித்து கடந்து சென்று விடுகிறோம். இதற்கு என்ன செய்வது என்று யாராவது பெண்ணியம் பேசுகிறவர்களாகவே இருக்கட்டும், என் பெண்ணியம் பேசுகின்ற என் சகோதரிகளாவது இதற்கு எதிராக என்ன முடிவு செய்தார்கள், என்ன செய்தோம்? நாம் எதுவும் செய்வதில்லை. பேசுகிறோம், பேசுவோம், பேசிக்கொண்டே இருப்போம், விடைதான் கிடையாது. ஏனென்றால் மது என்னும் விடயம் இன்று ஆணுக்கு மட்டுமல்ல, பொது சமூகத்தின் கேளிக்கை பொருளாக மாறி நிற்கிறதை யாரும் மறக்கவோ முடியாது, மறுக்கவே கூடாது. மேன்மக்களின் விருந்து உபசாரங்களில், அதாவது உயர்மட்ட பொருளாதாரத்தில் தன்னிறை பெற்ற உயர்மட்டத்தை சென்றவர்களுக்கு இந்த மது கலாச்சாரம் அப்படி மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, அதுக்கு என்ன வார்த்தை சொன்னா சரியா வரும்னா, அவர்களுடைய பொருளாதார உச்சத்தின் அடையாளமாக நாங்கள் மேன்மக்கள் என்று காட்டிக் கொள்வதற்காக செய்யக்கூடிய ஒரு விடயமாக மது கலாச்சாரம் என்று நிற்கிறது. அதே போலவே ஆடை குறைப்பு என்பது, நீங்கள் எவ்வளவு பேசினாலும் நான் சொல்லும் கருத்து, ஆடை குறைப்பு என்பது நாங்கள் மேலை நாடுகளுக்கு நிகராக மாறிவிட்டோம் என்பதை நீங்கள் ஆடை குறைப்பிலும் அவர்களுடைய கலாச்சாரத்தை விழுங்குவதிலும் காட்டுகின்றீர்கள். நான் இப்போதும் கேட்கின்றேன், பெண் குழந்தைகளை பெற்றவர்கள், ஆண் குழந்தைகளை பெற்றவர்கள் 2 பேருமே, ஒரு வீட்டில் ஒரு ஆண், ஒரு பெண், 2 ஆண் குழந்தை, 2 பெண் குழந்தை இருக்குது. இந்த பிள்ளைகளை நாம் இந்த சமூகத்திற்கு என்ன சொல்லி வளர்க்கிறோம்? இதான் என்னுடைய கேள்வி. நாங்கள் நல்லா தான் வளர்த்தோம் இல்லை, நாம் இந்த பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறோம்? நீ நல்லா படி, நீ பொம்பளை பிள்ளைகளை நீ சொந்த காலில் நிற்கணும், பையனாக தான் நீ பொருளாதாரத்தில் மேல் மட்டத்துக்கு போனால் ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கும், நல்ல வாழ்க்கை அமையும், நீ வீடு வாங்கிடும், நீ இதைத்தான் சொல்லுகிறமே தவிர மிக முக்கியமான ஒழுக்க நிலைகளை அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது இல்லை என்பதை தமிழ் சமூகம் ஒத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா அவ உன் அம்மாவை போல, உன் அக்காவை போல, ஒரு தங்கையை போல ஒரு பெண், ஒரு பிண்டம் என்று ஆண் குழந்தைக்கும் பெண் குழந்தைக்கும் நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. நீங்கள் எவ்வளவு பேசுங்கள், நிச்சயமாக மானை வேட்டையாடும் வேங்கைகளைப் போல, கழுதை புலிகளைப் போல பெண் எங்கே தனியா வருவாள், அவளை கொத்தி குதறலாம், அவளை தின்று விழுங்கலாம் என்று காத்து கிடக்கிறது சமூகம் என்று அறியாதவர்களா இன்றைய காலகட்டத்தில் பிள்ளைகள்? எங்கள் காலகட்டங்கள் கூட எங்களுக்கு படிப்பறிவு இந்த அளவுக்கு இல்லை, வெளி உலகம் தெரியல, நாங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருந்தோம்.
நாங்க சரியா போகணும்னு சொல்றோம். ஆனா எங்களுக்கு எட்டாத, எங்களுக்கு தெரியாத, எங்களுக்கு புலப்படாத பல விடயங்களில் எங்கள் அறிவை மிஞ்சிய 100 விழுக்காடு அறிவுடைய பிள்ளைகளாகத்தானே உங்களை வளர்க்குறோம். உங்களை நாங்கள் எப்படி வளர்க்குறோம்? எங்களுக்கு கிடைக்காதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறோம். நாங்கள் செல்லாத இடங்களில் நீங்கள் சென்று படிக்க வேண்டும் நினைக்கிறோம். அப்போ எங்களுக்கு கிடைக்காத அறிவு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஆனா அதைத்தான் நீங்கள் ஆபத்துக்கு திறவுகோலாக பயன்படுத்துகிறேன். நான் சொல்றேன்னா, இந்த நேரத்தில் இந்த இடத்தில் நாம் நின்றால் நமக்கு என்ன நடக்கும் என்று கூட தெரியாதா? இல்லை, நீ உன்னை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆணை கொல்லும் திறனாவது பெற்றுக்கிறாய் கிடையாது. உடல் வலிமையும் கிடையாது. உடல் வலிமைக்கும் இவர்கள் அக்கறை காட்டுவது கிடையாது. இன்றைய ஆண் குழந்தையும் சரி, பெண் குழந்தையும் சரி. அப்படி என்றால் ஒரு பெண்ணை அழைத்து செல்லும் ஒரு ஆண்மகன் அவனையே பாதுகாக்க திராணியற்றவன் ஒரு பெண் குழந்தையை, இந்த நிலத்தின் மகளை, அடுத்த தலைமுறைக்கான ஒரு பெரிய சொத்தை அழைத்து சென்று வீதியில் விட்டு வீணாக்கி விடுகிறான். உடனே ஒரு தங்கச்சி செய்தி போடுறான், எங்களை பாதுகாக்க வக்கற்ற ஆண்களை. அவன் ஏன் உன்னை பாதுகாக்கணும்? ஆண் நம்மளை பாதுகாக்கணும் நீ ஏன் விரும்புற? அவனுக்கு தான் கிடையாது, அது முடிச்சு போச்சு. ஒரு காலகட்டம் இருந்துச்சு, 100 பெண் வெளியே போறானா ஒரு ஆண் போனா போதும்னு நினைச்சான். அதுக்கும் எதுக்கு பாதுகாப்பா இல்லை. அன்றைய கலாச்சாரப்படி பெண்கள் வெளியே செல்வது தவறுனா இந்த ஆரியத்தை பின்பற்றி ஒரு ஆண், ஒரு மாமாவோ, ஒரு சித்தப்பனோ, ஒரு பெரியப்பனோ அழைத்து சென்றார்கள் திருவிழாக்களுக்கு. இன்னைக்கு முற்றிலும் மாறி நிற்கிறதா உங்களுடைய வாழ்க்கை வரலாறுகள்? மிக மிக மோசமான இடத்தை சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இனியாவது கோவை மாணவி அருமை மகளுடைய இந்த துன்பம் என்பது நம்ம பேசிட்டு கடந்து போயிடுவோம். நம்ம எல்லாருமே நமக்கு அடுத்த கட்ட வேலைகள் வந்துடும், கடந்து போயிடுவோம். ஆனால் அந்த பாதிக்கப்பட்ட பிள்ளையுடைய வலியை நீங்கள் யாராவது யோசிக்கின்றீர்களா? அடுத்ததாக ஒரு பிள்ளை இப்படி வலியை பெற்றுவிடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? சும்மா அவங்க பாட்டு உட்காந்து புரட்சி பேசுறீங்க. ஆணுக்கு நாங்கள் நிகர, ஆணுக்கு நீ நிகர, 4 பேர் வந்தாங்களா ஒருத்தனையா கொல்ல முடிச்சுதா அந்த பிள்ளையால? ஒரு ஆணை துவம்சம் பண்ணுறது சாதாரண செயல். எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது. இதை செஞ்சு அவன் விழுந்தோன்னு எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது. நாம சொல்லிக் கொடுத்துருக்கோம் பிள்ளைகளுக்கு. எதையுமே நீங்க செய்ய மாட்டீங்க. படிக்க வைக்கிறோம், நாங்க படிக்க வைக்கிறோம், நாங்க படிக்க வச்சுட்டோம். அவ கேட்டதெல்லாம் நாங்க வாங்கி கொடுத்தோம். உங்களை கேட்டதெல்லாம் ஏன் வாங்கி கொடுக்குற? சரி, வாங்கி கொடுக்கும்போது எது நன்மை தீமைன்னு சொல்லி கொடுத்தியா? கிடையாது. ஆகையால் என் அருமை தமிழ் சமூகமே, இந்த நேரத்தில் இந்த கோவை மாணவியின் அருமை மகளின் இந்த கூட்டு பலாத்காரம் என்று சொல்ல வாய் கூசுகிறது. 3-4 கழுதை புலிகள் சேர்ந்து ஒரு பெண் புலியை, அவளுக்கு அவள் புலி என்றதே சொல்லப்படவில்லை. அவளுக்கு அவள் புலி என்பதை அவளுக்கு சுட்டி காட்டப்படவில்லை. அவளுக்கு பேரரசியாக வரக்கூடியவள் என்பது அவளுக்கு சொல்லிக் கொடுக்கப்படவில்லை. அவளுக்கு வேலைக்காரியாக மாறுவதற்கு மட்டும்தான் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு. மேல்நாட்டு நிறுவனங்களில், உள்நாட்டு நிறுவனங்களில், உள்நாட்டு வங்கிகளில், அயல்நாட்டு வங்கிகளில், உள்நாட்டு ஆலைகளில், அயல்நாட்டு ஆலைகளில் பணிக்கு செல்லும் வேலை கூலிக்காரிக்கான அடையாளம் மட்டும்தான் அவளுக்கு காட்டப்பட்டிருக்கே தவிர அவளை யார் என்று அவளுக்கு நாம் சொல்லிக் கொடுப்பதே இல்லை. உன்னை தொட்டால் வெட்டு என்று யாராவது சொல்லிக் கொடுத்தாமா? இல்லை. அப்படி என்றால் மீண்டும் மீண்டும் நீங்கள் பெண் பிள்ளைகளை பாதுகாப்பதாக நினைத்துக் கொண்டு சரியான வழிகாட்டுதலுக்கு தவறுகின்றீர்கள். இதான் என்னுடைய உண்மையான கருத்து. பெண் பிள்ளைகளுக்கு நம்ம சரியா வழிகாட்டணும், ஆண் பிள்ளைகளுக்கு நம்ம சரியா வழிகாட்டணும். ஏன்னா இது இரண்டும் தான் வருங்கால சந்ததிகளை தாங்கி பிடிக்கக்கூடிய தூண்கள். நீங்க உங்க இஷ்டத்துக்கு உங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப பிள்ளைகளை வளர்த்து விட்டு அந்த பிள்ளை வளர்ப்பில் இந்த சமூகத்துக்கு எந்த அக்கறையுமே இருக்கக்கூடாது, என் பிள்ளையை யாருமே கேள்வி கேட்கக்கூடாது என்ற இடத்துக்கு நீங்கள் கடந்து விட்டு பொது சமூகத்தை நோக்கி இந்த சமூகம் கட்டுவிட்டது. எப்படி கெடாமல் இருக்கும்? ஒவ்வொரு பருக்கையாக சேர்ந்தால்தான் ஒரு பானை சோறு. ஒவ்வொரு பருக்கையாக சேர்ந்தால் அதான் சொல்றான், ஒரு பானை சோற்றுக்கு, ஏதாவது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதங்கிறான். அப்போ ஒரு பானை சோறு என்பது இந்த மொத்த குமுகம், மொத்த உலகம். அதில் தமிழர் நிலப்பரப்பில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து, கேவலங்கள், அவலங்கள் நடந்து வந்து கொண்டே இருக்கிறது என்றால் ஒவ்வொரு நிகழ்வுதான் இந்த சமூகத்துக்கான அடையாளமாய் மாறுகிறதா இல்லையா? அதை நீங்கள் ஒத்துக்கொள்வீர்களா இல்லையா? எனவே என் அருமை தமிழ் சமூகமே,
ஆணுக்கு பெண் நிகரில்லை காண். எங்கே காண்பது? நாம் வளர்க்கும் பிள்ளைகளிடம் நீ பெண் குழந்தையை இப்படி போற்ற வேண்டும், நீ பெண் குழந்தையை இப்படி கொண்டாட வேண்டும், நீ ஆண் குழந்தையை இப்படி சகோதரத்தோடு நீ நெருங்க வேண்டும், நீ ஆண் மகனோடு வெளியில் செல்லும் போது இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்காமல் ஆண் பிள்ளைக்கும் இப்போ புதுசா ஒன்று ஆரம்பிச்சிருக்கீங்களே, பேட் டச் குட் டச், இது கூட தானாக புரிந்து கொள்ளாத அளவிற்கு தானே நீங்கள் பிள்ளைகளை வளர்க்கின்றீர்கள். தாய் தந்தையிடம் நெருங்கி பேசுவதற்கு அவர்களுக்கு நேரம் இல்லை. காரணம், தாய் தந்தை குடும்பம் உலகம் அனைத்துமே அலைபேசி என்னும் மாயையில் சமூக ஊடகங்களில் திளைக்கிறது. அப்ப யார் யாரோட பேச, யார் யாரோடையும் பேச முடியாது. அப்போ பேசுவதற்கே ஒரு வாய்ப்பில்லாத சமூகத்தை உருவாக்கி அந்த பிள்ளைகளுக்கு நாம் வைத்துவிட்டு பள்ளிக்கூடத்தில் இதை சொல்லிக் கொடுங்கள். பாலியல் கல்வியெல்லாம் பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுத்துக்கிட்டுனா. எனவே தமிழ் சமூகமே, நீ திரும்பிப்பார் உன் வரலாற்றை, உன் வாழ்வியலை. இப்படிப்பட்ட துயரங்களுக்கு எதிரான நிலைப்பாடு என்னவென்றால், தன்னை 22 பேர் கெடுத்ததை, அந்த 22 பேர் கெடுத்து அவள் அழுது தன் வாழ்நாளில் புழுங்கிய போது கண்டுகொள்ளாத சமூகம் அந்த 22 பேரையும் சுட்டு கொன்ற பூலான் தேவியை பிறகு கொண்டாடியது. வினைக்கு எதிர்வினைதான். சுட்டு பிடித்தார்கள், காலில் சுட்டார்கள். இங்க துப்பாக்கி சூடும் கோட்டியா நடந்துச்சு. சரியா காலையே நீங்க சுடுறதுக்கு இல்ல. இது வந்து மனிதநேயம் பேசுற பூமி வேற. இது நாங்கள் மனிதநேயம் பேசுகிறோம். இதே ஒரு சாதி பஞ்சாயத்து வச்சுக்கோங்களேன், அவ்வளவு பேர் வாயை திறந்துட்டு காது வரைக்கும் கிளிய பேசிப்பாங்க. யாராவது வாய் திறக்கட்டுமே. திரைத்துறையில் ஆடை குறைப்பு எவ்வளவு கொடூரமா இருக்குது. அதுக்கு சற்றும் இழைத்ததல்ல சின்ன துறை, அதுக்கு சற்றும் இழைத்ததில்லை இன்னைக்கு இருக்கக்கூடிய வலையொலி பக்கங்கள். எதையாவது நீங்கள் கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள் இந்த அரசுகள் வைத்திருக்கிறதா என்றால் கிடையாது. நிறைய பேச வேண்டிய கருத்துக்கள் இருந்தாலும் அருமை மாணவியின் அந்த துயரத்தில் தமிழ் சமூகத்தின், உலக சமூகத்தின் பெண்கள் அனைவரும் பங்கெடுத்து கொண்டு ஒரு உறுதி ஏற்போம். என்னை தொட்டவனை நான் விடவே கூடாது என்ற உறுதியை பெண் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்ப்போம். சொல்லிக் கொடுத்து வளர்ப்பதால் மட்டுமே அவள் வீரமடைந்து விட மாட்டாள். அவளை பயிற்றுவிப்போம், அவளை பட்டை தீட்டுவோம், அவளை வைரமாக மட்டுமல்லாமல் சரியான கூர்வாளாக இந்த நிலத்திற்கு உருவாக்கி கொடுப்போம் என்று உறுதியேற்றுக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.